அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சுருட்டு சமோசா, மினி சுருட்டு சமோசா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ரெண்டும் சரி சமமாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் மைதாவில் கூட பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் கோதுமையில் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம், இது ரெண்டத்தையும் நல்லா கசக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு பச்சை பட்டாணி, ஊற வச்சு பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்திருக்குங்கிறதுனால நான் கையிலேயே மசிச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த மசிக்கிறத இருந்தால் நீங்கள் அதில் வச்சு நீங்கள் மசிச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தனியாப்பொடி 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லா இதுலேயும் பட்ட மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்போ கடை நம்ம வந்து தேய்ச்சி அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கம்மு போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நல்லா பெருசாக மெலிசாக இதை நல்லா பரப்பிக்கோங்க. இதை லெவல் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 2 இன்ச்சாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரு பட்டியை எடுத்து நம்ம மேலே கொஞ்சம் மாவு தடவி இதை நல்லா இன்னும் பெருசாக அதை தேய்ச்சிக்க போகிறோம். அப்போ நமக்கு முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா அழுத்தினோம்னா நல்லா பெருசாக வரும். இது பாருங்கள், ஆரம்பத்துலேயே முடிவிடும். அந்த ஷேப் சரியில்லாமல் இருக்குது, அதனால் அதை கட் பண்ணிட்டோம். கீழேயும் கட் பண்ணிடலாம். இப்போ இது சின்னதாகிடுச்சு போகிறோம். இதுவே இந்த அளவு தான் இருக்கணும். எல்லாமே பெருசாக இருக்கும்போது இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா உருண்டை, அந்த உருண்டை இதுக்குள்ளே வச்சு நம்ம சுருட்டிக்கலாம். இப்போ சுருட்டிட்டு இப்போ அந்த கம்மு மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த மைதா மாவை இதில் தடவி இதில் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த விரலை வச்சு நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம்.
இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா நீட்டமாக வரும். நீட்டமாக வரும்போது அதில் 2 பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் எனக்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதை அகலமாக கட் பண்ணி 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் மசாலா தெரியுது இல்லையா, இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் அது கூட அந்த மாதிரி கூட ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது ஏன் இப்படி பண்ணேன்னா, அது வந்து பொரிக்கும்போது இந்த கொஞ்சம் கருப்பாக வரும், கருப்பாக தெரியும். அது சுருட்டு அப்படித்தானே இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பிடிக்கும்போது நெருப்பு பட்டு. அதே மாதிரி இது சுருட்டு சமோசா அப்படிங்கிறதுனால நான் அதை ஓப்பனாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு, நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா உடனே நம்ம பொரித்து எடுத்துடலாம். சீக்கிரமே முடிஞ்சிடும் வேலை. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டேங்க. இப்போ எண்ணெயை சூடாக்கி நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அப்புறமா அது போடும்போது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். இப்பயும் பாருங்கள், அந்த 2 பக்கம் ஓப்பனாக இருக்குல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக தான் வரும். பார்க்குறதுக்கு அது சுருட்டு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது மினி சுருட்டு சமோசா. இல்லை உங்களுக்கு இன்னும் பெரிய நீட்டமாக ஒரு சமோசா வேணும்னா நீங்கள் நீட்டமாக கூட இதை பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் குழந்தைங்களுக்காக நிறைய நான் பண்ணி என்னோடய வீடியோவில் இருக்குது. குழந்தைங்களுக்கான ஸ்நாக் தான் நிறையா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இருக்கிறத ஃபுல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நிறைய குவான்டிட்டி கூட உங்களுக்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் 2 கப்பு மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற தோழியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.